ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பல அப்டேட் இருக்குது. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லேக்ஷன் பண்ணிடுங்க. என்னடா புல்மேனு, ஷிப்பு, அதுக்கப்புறம் ஒரு வில்லேஜு, 2 அப்டேட்டு, கொச்சன்னு நிறையா இருக்குது. வாங்க முதல்ல போய் அந்த ஷிப்பு புல்மேன் இது ரெண்டுத்தையும் எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தலாம். ரெண்டுத்துக்கும் லிங்க் நான் உங்களுக்கு கீழே தான் கைஸ் தந்திருப்பேன். நீங்கள் புல்மேன் லிங்க்கை டவுன்லோட் பண்ணிட்டு எப்பயும் போல் ஆர்ஜிஎஸ் மெனுவில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லோடுன்னு கேட்கும். லோடுன்னு கொடுத்தோன்னே நீங்கள் பாட்டு ஃபைலுக்குள்ளே கூட்டு போகும். அதுக்குள்ளே புல்மேன் லிங்கை கிளிக் பண்ணிட்டு வெளில போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு புல்மேன் வந்துடுவோம். இப்போ இந்த ஷிப்போட லிங்க்கு 2வதோ 1ஸ்ட்டோ தந்திருப்பேன். அதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு நம்ம இன்டர்நெட்டில் பேஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு வெளில போயிட்டு உள்ளே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு கரெக்டாக வந்துடுங்க கைஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு கரெக்டாக வந்துட்டு நீங்கள் பாட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போங்க. அதோட அந்த 2 அப்டேட்டையும் சொல்லிடுறேன். நம்மளுக்கு ஒரு ஜீப்பு கொண்டு வர போகிறானுங்களாம் கைஸ். மிலிட்ரி ஜீப்புன்னு ஒன்று கொண்டு வர போகிறேன்னு சொன்னானுங்க. ஆனால் என்ன அதோட டெக்ஸ்டரை கொடுத்துட்டு இந்தாங்கப்பா ஜீப்பு, நீங்களே டெக்ஸ்டரை போட்டுக்கோங்கன்னு கொடுக்க போகிறானுங்களாம். இப்போ நான் போடுற பாருங்களேன் பிக்சரு. பிளாக் கலர் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. அதோட நம்மளுக்கு ஒரு லாரி, இது எந்த லாரின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சாக்கு மூட்டையை மறைய வைக்கிற லாரி, அதையே கொஞ்சம் மாற்றி நல்லா நீட்டமாக செஞ்சுருக்கானுங்க. ஆனால் ஏதோ ஒன்று வரப்போகுது. ஆனால் ஒரே ஒரு ஃபீச்சர் மட்டும் வருது, அந்த மண்ணு மூட்டையை மறைச்சிக்கலாம், அதுதான் ஃபீச்சர். நெக்ஸ்ட்டு இந்த இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூலி படத்தில் இருக்க ஹார்பர் வந்துடும். ஏன்னா இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில, அதனால் ஹார்பர் லிங்க்னே தரேன். ஆனால் எத்தனை பேர் கூலி பார்த்துட்டீங்கன்னு தெரில. ஆனால் பார்க்க செம்மையாக தாங்க இருக்குது. கண்டெய்னர்லாம் வச்சு இருங்க ஒரு நிமிஷம், ட்ரோன் மோடே போட்டு காமிக்கிறேன். முதல்ல இங்கே ஒரு பெரிய க்ரேனு, இதை பைக்கு மூலிமா போனோன்னா இங்கே க்ரேன் ஆப்ரேட்டிங் சென்டர். ஆனால் பார்க்க செம்மையாக பண்ணியிருக்கானுங்க ஸ்க்ரீனை. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைட்டானிக் மாதிரி கப்பல், இங்கே இன்னொரு க்ரேனு ஒன்றுமே இல்லாமல், அப்புறம் கண்டெய்னராக அடுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க தங்குறதுக்கு கப்பலுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் காப்பி கேட் மாதிரி தான், கபோர்டாக வச்சு ரூமு அது இதுன்னு நிறையா வச்சுருக்காங்க, பெட்டு சோஃபான்னு. ஆனால் இங்கே தான் கைஸ் ஏதோ போர்டிங் ஸ்கூல் மாதிரி பெட்டாக போட்டு வச்சுருக்கானுங்க. அப்புறம் இதான் கேப்டனோட ரூம். இருங்க ஒரு ஒழுங்காக காமிக்கிறேன். ஆனால் பார்க்க செம்மையாக தான் கைஸ் இருக்குது, செம்மையாக செஞ்சுருக்காங்க. அதோட அப்படியே அவுட்டர் வந்தீங்கன்னா இதான் அந்த கப்பலோட அவுட்டர். நம்மளுக்கு கரெக்டாக ரெட் அண்ட் பிளாக்லேயே கொடுத்துருக்கான். அதோட வெளில ஆங்கரு, இப்படி ஏறதுக்கு ஒரு சைடு பலகை, கண்டெய்னர்லாம் பறக்குது கைஸ். சரி ஓகே, இதான் அப்டேட்டு. 2 லிங்க்கு. இப்போ வில்லேஜ் வந்திருக்குன்னு சொன்னல, அது சேலஞ்சஸில் இருக்குது. சேலஞ்சஸில் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இருக்காது. IB3D பிளக்கின் ஆப் இருக்குல்ல, அதை நீங்கள் போய் அப்டேட் போட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சேலஞ்சு மோட்லேயே, இப்போ நான் பிக்சரை போடுற பாருங்களேன், அதுலேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம இன்டர்நெட்டில் பேஸ்ட்னு கொடுத்துட்டு வெளில வந்துட்டு சேலஞ்ச் மோடுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா வந்துடலாம். பாரா, நம்ம இவருக்கு ரொம்ப மாட்டு மேலே பிரியம் போல். ஏன்னா புல்லை காட்டு தனியாக புல்லு, இப்போ புல் கேரக்டரு இங்கேயும் ஆரம்பத்தில் புல்லை வச்சே ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு சில கோழி, இங்கே வில்லேஜ் மதம் இருக்குது, டிராக்டர்லாம் இருக்குது. இதை சுடலாம் நினச்சி எடுத்தேன், ஆனால் செம்மையாக ஒரு பாட்டு கேட்குது. அதுக்கப்புறம் என்ன சுட்டாலும் சுடுற சத்தமும் கேட்க மாட்டேங்குது, சுடவும் முடியல. ஜேசிபியில் ஏதாச்சும் சேரலான்னு பார்த்தா இதெல்லாம் பொம்மை மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் இங்கேயும் என்பிசி இருக்கானுங்க. இருங்க ட்ரோன் மோட் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் இங்கே எல்லா இடத்துல இருந்தாலும் இந்த மாதிரி சோளக்காடு, அப்புறம் என்பிசி சும்மா சுற்றிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு சில வில்லேஜ் வீடாக போட்டிருக்காங்க. நல்லா டிராக்டர் அங்கங்கே சொருக்கி விட்டாங்க. பிரிட்ஜ் நல்லா ஒன்று பெருசாக போய்கிட்டு இருக்கு. வாங்க இங்கிட்ட போய் பார்க்கலாம். முதல்ல டிராக்டரு, ஒரு சில வீடு, அப்புறம் சோளக்காடு. வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருக்கா? இந்த பிரிட்ஜை தவிர மற்றதெல்லாம் நார்மலாக இருக்கு. வீடு, சோளக்காடு, மரம். இது டோராவின் பயணங்கள் மாதிரி தான் இருக்கு. வீடு, சோளக்காடு, மரம், அப்புறம் பிரிட்ஜ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இது நல்லா பெருசாக போகுது கைஸ். அங்கங்கே வீடை சொருகி விட்டாங்க.
ஆனா அவ்வளோதாங்க கைஸ். இது ஒன்றும் அவ்வளோ பெருசா இல்ல. ஆனா வில்லேஜ் ஸ்டோரி எல்லாம் எடுக்கிறவங்களுக்கு செம்ம இது. இத நான் சொன்னபடி போட்டிங்கன்னா வந்துரும். சரி ஓகே கைஸ், நான் உங்களுக்கு நாளைக்கு புது அப்டேட்டோட வந்து பார்க்குறேன். சரி ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக். என்னடா வீடியோவை சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்னு சொன்னதுக்கு அப்புறமும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு இன்னும் அந்த கடலை, அழகான கடலை காமிக்கவே இல்லை. இந்த கடல் தான் முக்கியமாடா, எப்பயும் போல ப்ளூ கலர் தானடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஹில் சைடு ரோடு மிஷின் ஒன்று தந்தானுங்க. அதே மாதிரி அச்சசலா இங்க ஹில்ல ரோட செதுக்கி வச்சிருக்கானுங்க. நீங்க பாட்டு ஜாலியா தார் மாடிஃபைடு எடுத்துட்டு வந்து நல்லா ஓட்டி என்ஜாய் பண்ணலாம். அதை தான் சொல்ல நினைச்சேன். வேற எதுவும் இல்லைங்க இதுல. அப்புறம் நீங்க நல்லா இப்போ கார் ஓட்டுறதுக்கு நல்லா பெரிய ரோடு செஞ்சு வச்சிருக்கான். ஆனா என்ன, வீடு ஜிடிஏ இது மாதிரி நிறைய பில்டிங் கூட இல்லை கைஸ். சும்மா ஒரு பெரிய மலை, பிரிட்ஜு கொஞ்சம், அதுக்கப்புறம் வீடு, மரம், சோளக்காடு, டிராக்டர், மாடு, புறா, கோழி, அவ்வளோதான் இருக்கு. வேற எதுவும் இல்லை. ஆனா பார்க்க செமையா தான் கைஸ் இருக்கு. அப்படியே நான் போற வழியில உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஏதோ சர்க்கிளா இருக்க மாதிரியே இருக்கு. சரி ஓகே கைஸ், நான் உங்களுக்கு நாளைக்கு அப்டேட்ல இருந்து பார்க்குறேன்.